தொடர்ந்து ஒரு முக்கிய செய்தி வந்து கொண்டிருக்கிறது, அதனை பார்க்கலாம். எம்பிக்களின் கடும் அமளியால் மக்களவை மதியம் 12 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை பெற இணைகிறார் எமது செய்தியாளர் ரமேஷ்குமார். ரமேஷ்குமார், வணக்கம். இந்த ஒத்திவைக்கப்பட்டிருப்பதற்கான காரணம் என்ன? மேலும் இன்றைய நிலையில் நடந்தது என்னவாக இருக்கிறது? அலுவல் பதிவு செய்யுங்க. அதாவது சற்று முன்னதாக இந்த பிஎம்சி பள்ளிகள் திட்டம் தொடர்பாக திமுக எம்பி தமிழச்சி தங்கப்பாண்டியன் எழுப்பிய கேள்விக்கு மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் காட்டமான பதிலளித்தார். அதாவது பிஎம்சி பள்ளிகள் திட்டத்தை ஏற்றுக்கொள்வதாக கையெழுத்திடுவதாக ஒப்புக்கொண்டு விட்டு அதன் பிறகு தற்போது யூ டர்ன் அடிக்கின்றனர். தமிழக அரசுக்கு மாணவர்களின் நலனை பற்றி ஒருபோதும் அக்கறை இல்லை. அவர்கள் அரசியல் செய்வது துரதிருஷ்டவசமானது. மாணவர்களின் எதிர்காலத்தை அவர்கள் தமிழக அரசு சீரழிக்கிறது. இது அநாகரிகமானது, ஜனநாயகத்திற்கு எதிரானது என்று பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார். மத்திய கல்வி அமைச்சரின் இந்த பதிலுக்கு எதிர்ப்பு தெரிவித்து அவையில் தமிழக எம்பிக்கள் கடும் ஆட்சேபம் தெரிவித்து அமளியில் ஈடுபட்டு முழக்கங்களை எழுப்பினர். அந்த கல்வி அமைச்சருடைய பதிலை தொடர்ந்து கேள்வி நேரம் அதன் பிறகு நடைபெற்றாலும் கூட மத்திய கல்வி அமைச்சரின் இந்த பதிலுக்கு ஆட்சேபம் தெரிவித்து தமிழக எம்பிக்கள் தொடர்ந்து அவையிலே கூச்சல் குழப்பங்களில் ஈடுபட்டு அமளியில் ஈடுபட்டதன் காரணமாக அவை நடவடிக்கைகளுக்கு இடையூறு ஏற்பட்டது. இதன் காரணமாக மக்களவையை நண்பகல் 12 மணி வரை சபாநாயகர் ஓம் பிர்லா ஒத்திவைத்திருக்கிறார். எனவே தற்போது சிறிய இடைவேளைக்கு பிறகு 12 மணிக்கு மக்களவை மீண்டும் கூட இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.